சிம்மத்தை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அது சமாளிச்சிருவீங்க. ஏன்னா புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் எல்லா முயற்சிகள்லையும் எல்லா விஷயத்துலையும் கொண்டே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதாவது எதிர் கூட்டாளிகள் உங்களை நல்ல ஒரு ஏற்றத்தோடு உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிஆர் அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்புக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் வரும்.